ராஜா ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த கருணைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பாவை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்க ஒரு குடும்பமாய் கூடி இந்த வேலையில நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. நீ நல்லவர் ராஜா, நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பேர் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பேர் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா. தருணமா எப்படி பாவத்தை நம்பி சொல்லவே சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவத்தை நம்பி சொல்லவே சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. எங்கள் உருவாகல, நரசுகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசைகள் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே.
உண்டாவதாக. எல்லா துதியும் கனவும் உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே உயரப்படத்தக்கவர், நீர் ஒருவரை கனம் பொருந்தியவர். ஆண்டவரே உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நிச்சயமாய் மச்சிடமாக்குகிறவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களுக்கு எல்லாம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீரின்றி வாழ்வேது இறைவா, உன்னின்றி வென்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன்னின்றி வென்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும், உன்னில்
ஸ்தோத்திரம் ராஜாவே. இதோ ராஜாவே உள்ள நிறைவோடும் எனக்கு துதிக்க வந்திருக்கும் ராஜாவே. நீரே எங்கள் தேவன் ராஜாவே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜாவே. சந்தோஷமாக இந்த பாடலுடைய yes.
கொஞ்ச நேரம் வாங்கினதுக்காக நன்றி சொல்லுவோம். நன்றி நன்றி தகப்பனே. அப்பா இந்த சகல வழிக்கு நன்றி தகப்பனே. அப்பா இந்த புதிய நாளில் தகப்பனே நீர் அற்புதத்தை காண செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஆண்டவரே இந்த புதிய நாளில் தகப்பனே நீர் எங்களை தகப்பனே ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya தூக்கி எடுத்தீரே. ஹalleluya ஹalleluya தூக்கி எடுத்தீரே. சேர்ந்து சொல்லுவோம். ஹalleluya ஹalleluya தூக்கி எடுத்தீரே. ஹalleluya ஹalleluya
பிரசனத்துக்கு நேராக அவரை பாடி அவரை போற்று. பிரசனம் எங்களுக்கு தேவையானவர், சமூகம் எங்களுக்கு போதுமானவர். ஆண்டவர் நீர் இல்லாத இடங்கள் தகப்பன ஒன்றுமில்லை. பிரசனம் இல்லாத இடம் தகப்பன ஒன்றுமில்லை. ஆண்டவர் தேவனோட பிரசனத்தால் நிரப்புமானவர். எல்லா ராகத்திலிருந்து கேட்போம். ஆண்டவர் பிரசனத்தால் நிரப்புமானவர். ஆவியினால் நிரப்புங்க அப்பா. பாடுகிற ஒவ்வொரு உள்ளங்களை தகப்பன தொடுமானவர். ஓ நன்றி ஆண்டவரே. தேவானின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவானின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. உயர்த்தி தேவானின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவானின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனி நல்ல தூதர்கள் நம்மை சூழ்ந்திடும். இங்கு நீராய் தேவனி நல்ல தூதர்கள் நம்மை சூழ்ந்திடும். இங்கு நீராய் தேவனி நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பிரசன்னத்தினாலே கர்த்தாவே எங்களை இடைக்கட்டுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மறுபகுதியை முற்றிலுமாய் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஒருவர் கூட வறுமையாய் திரும்பாதபடி ராஜா உம்முடைய அபிஷேகத்தினால் பிள்ளைகளை கர்த்தாவே எழுப்பி
தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறார். இந்த சந்தோஷம் திருச்சபையில கர்த்தாவே பெரிய ஒரு கர்த்தாவை எழுப்புதல் உண்டாக ராஜா யாவரும் கூடி வந்து இருக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சபையார் அமரவும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த அருமையான வேளையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி. எங்களுடைய நாங்கள் என்ன நினைச்சோம்னா, இங்க இருக்கிற எல்லா பாஸ்டரும் கூடி நாங்க ஒரு நம்முடைய திருச்சபையில அநேக எழுப்புதல் கூட்டம் நடக்கிறது இல்லை. எல்லாருக்கும் ஒரு பெரிய பாரம் இருந்துச்சு. அப்ப நாங்க 5 பாஸ்டர் கூடி நாங்க பேசுறது என்னன்னா, ஒவ்வொரு சபையிலும் நாமளே கூடி ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தருக்கு நாமத்துக்கு மகிமையாய் உருவாக்குவோம், எழுப்புவோம் அப்படின்னு சொல்லிதான் இந்த கூட்டத்தை ஆரம்பித்தோம். முதலாவதாக நம்முடைய பாஸ்டர் பீட்டருடைய சபையில இங்கே நம்ம கூடியிருப்பது மிகவும் ஒரு பெரிய காரியம். அடுத்த மீட்டிங் இன்னும் அதிசயமா அற்புதமா இருக்கும். காலதாமதப்படுத்தாமல் நம்மத்திலே நமக்கு நன்கு அறிமுகமான ஒரு சீனியர் பாஸ்டர் இன்னைக்கு இந்த நிகழ்வுக்கு வந்திருப்பது நம்ம எல்லாருக்கும் மிகவும் ஒரு சந்தோஷம். உங்களுடைய கைத்தட்டலை பொறுத்து தான் அவருடைய செய்தி இருக்கும். ஹல்லேலூயா. பெரிய கரகோஷம் எங்களுக்கு அவர் வரவேற்குமா? பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகும். நல்ல ஆண்டவரே, இந்த மாத வேளைக்காக நன்றி. உடைய வார்த்தையை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்க பேசுங்க. ஒரு மனிதனுடைய குரலை அல்ல சுவாமி, உங்களுடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். ஏன்னா நீங்க பேசினாதான் விடுதலை, நீங்க பேசினாதான் சுகம், நீங்க பேசினாதான் ஆறுதல், நீங்க பேசினாதான் எல்லாமே. எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. மாலை வேளையிலே உங்கள் எல்லாரும் பார்த்து ரொம்ப சந்தோஷம். பொதுவாக எல்லாமே எனக்கு அறிமுகமான முகம். நம்ம தானே யாரும் எனக்கு புதுசாக நீங்கள் தான் பார்க்குறீங்க. அது கை தூக்குற மாதிரி இல்லை. சரி, உங்கள் இங்கே இருக்கிற 5 பாசம்னா 4 பாசம், எல்லா பாசம் எல்லாம் தெரியும். நாங்கள் வாலிப இதெல்லாம் ஒன்றா இருந்தவர்கள். ஒன்றாக இருந்து கிளைங்கில் தான் ஒன்றாக இருந்து ஒன்றாக வாழ்ந்து ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் பெரியவர். ஆமென். பாசம்லாம் சொன்னாங்க, எழுப்புதல் ஆரம்பிக்கிறோம், ஒவ்வொரு மாதத்தில் ஒவ்வொரு சபையை வைக்க போகிறோம் அப்படின்னு. இப்போ சியோன் பேராலயத்தை நான் பாஸ்டராக இருக்கிறேன். இது என்னுடைய 20வது வருஷம் அந்த சபையில். நான் வந்ததுலேருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை எழுப்புதல் சுகமளிக்க ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று நடந்தது. நேற்று எழுப்புதல் சுகமளிக்க ஆராதனை 8லிருந்து 9 வரைக்கும் நடந்தது. அப்புறம் 10 மணிக்கு வாலிபர்கள்லாம் வந்து ஆன்லைன் ப்ரேயர் வச்சுருந்தாங்க. அந்த ஆன்லைன் ப்ரேயரில் ஒரு 60 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. அப்புறம் இந்த ஃப்ரைடே எழுப்புதல் சுகமளிக்கும் கூட்டத்தில் ஒரு 80-100 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இப்போ மணி வந்து 8:45. இவ்வளோ லேட்டாக கொடுத்தா நான் என்ன செய்யறது? எவ்வளோ நேரம் நான் பேசலாம் சொல்லுங்க. நீங்கள் நாளைக்கு ஆராதனை இருக்குல்ல, 5 நிமிஷம் பேச முடியும், 5 மணி நேரமும் பேச முடியும். ஹல்லேலூயா. ஒரு ஆன்லைன் ப்ரேயர் இருப்போமா? சரி, கருத்து நல்லவர். ஹல்லேலூயா. சபைகளிலே எழுப்புதல் வர வேண்டும், அதற்காக வந்திருக்கீங்க. ஆமா தானே? அதானே நோக்கம். உங்க சபையில் எழுப்புதல் வரணுமா? ஏன், எதுக்காக? ஏன் உங்க சபையில் எழுப்புதல் வரணும்னு நினைக்கிறீங்க? சரி, எழுப்புதல் ஏன் வரல? வரணும்னு நினைக்கிறீங்க. ஏன் எழுப்புதல் வரல? எழுப்புதல் வராததுக்கு யார் காரணம்? எல்லாமே நீங்க தானா? எழுப்புதல் வேணும்னு சொல்றீங்க, எழுப்புதல் வராதுக்கு நாங்க தான் காரணம். இப்போ இதுக்கு என்னதான் பதில்?
சரி, எழுப்புதல் வரல. எழுப்புதல் வராததுக்கு யார் காரணம்? நான் தான் காரணம், நாங்க தான் காரணம் சொல்றீங்க. அப்படின்னா எழுப்புதல்னா என்னன்னு முதல்ல தெரியணும்ல. சும்மா எழுப்புதல்னா கைத்தட்டி பாடி சந்தோஷமா அது எழுப்புதலா? அல்லது ஒவ்வொரு சமயம் கூடும் போது ஒரு 20, 50, 100 பேர் வந்துட்டா எழுப்புதலா? எது எழுப்புதல் நினைக்கிறோம்? அருமையானவர்களே, அதை நாம் புரிந்து கொண்டால்தான் அந்த நாம் நினைப்பது வேறு, கர்த்தர் நினைப்பது வேறு. ஹல்லேலூயா. அதனாலதான் பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் எல்லாரும் தெரிஞ்சது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அதனால நம்முடைய நினைவுகள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் மாற்ற வேண்டும். தாவீது சங்கீதத்தை சொல்றாரு, 119ஆம் சங்கீதம். பரவாயில்லைங்க, இட்ஸ் ஓகே. 119ஆம் அதிகாரம் 18வது வசனம் படிங்க. இட்ஸ் ஓகே. 18. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். அல்லேலூயா. உன் வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை நான் காணும்படி என் கண்களை திறந்தருளும். இல்லைன்னா உங்க கண்ணு என் கண்ணும் பொல்லாத கண்ணு. நம்ம கண்ணு என்ன கண்ணு? நல்ல கண்ணு இல்லை. நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காது. எழுப்புதல் வரல, அது வர்றதுக்கு காரணம் நான் தான் சொன்னா, நீ நல்ல மரமா கெட்ட மரமா? மூஞ்சா பாரு, நீ நல்ல மரமா கெட்ட மரமா? என்ன நடிப்பு நடிக்கிறீங்க? அப்பா அப்பா, பரலோகமே வந்து அப்படி தேவதூத மாதிரி என்ன ஆக்ட். யாரை ஏமாத்துறோம்? யாருங்க ஏமாத்துறோம்? உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எழுப்புதல் நீ கொண்டு வர முடியாது, நான் கொண்டு வர முடியாது. யாரு கொண்டு வர வேண்டும்? கர்த்தர். அவர்தான் இந்த உலகத்தின் பாவங்களுக்காக சிலுவையிலே தன் உயிரை கொடுத்தவர். நீ கொண்டு முடியாது, நீ பொல்லாத மனுஷன். நம்ம எல்லாம் ஆமதானே? உள்ளன்று வைத்து புறம்பண்டு பேசுகிறவர்கள். ஆமதானே? தோத்திரம் பாஸ்டர். எல்லாம் தெரியும் பாருங்க. இதுக்குன்னு என்ன கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா நமக்கு எல்லாம் தெரியும். ஆமதானே? சரி, அது விடுங்க. கர்த்தர் நம் கண்களை திறக்கும். இன்னைக்கு நான் ஜெபித்து வந்தது, சரி கூப்பிட்டுருக்கீங்க பாஸ்டர் சொல்ல எல்லாரும், சரி வாங்க பாஸ்டர் நீங்கள் பேசுங்க. நான் சொன்னேன் நீங்கள் பேசுங்க, இல்லை நீங்கள் வாங்க. சரி ரைட் வரேன். நான் வரும்போது ஆயத்தம் செய்யும்போது நான் வந்து ஒரு 10 நிமிஷம் காரில் உட்காந்துருக்கேன். நான் மாதிரி வந்துட்டேன். என் பக்கத்தில் தான் பாஸ்டர் சோம்ராஜ் பார்க்க போனாரு. எனக்கு தெரியல, நான் உட்காந்துருக்கேன். பார்த்தீங்களா யாரோ. சரி, நான் என்ன பேசுறதுக்கு என் மனசுல இருக்கு, என்ன பேசணும். ஆனா வந்திருக்கிறவர்கள் வந்து எழுப்புதலுக்காக வர்றாங்க. அந்த எழுப்புதலுடைய சத்தியத்தினுடைய கண்கள் அவர்களுக்கு திறக்கப்பட வேண்டும். நீங்க தான் திறக்கணும். அதற்கான ஒரு செய்தியை கொடுங்க அப்படின்னா நான் ஜெபித்து வந்திருக்கேன். நிச்சயமா ஆவியானவர் நம்மோடு பேசுவார். உண்மையிலே நான் எழுப்புதலுக்காக தான் வந்திருக்கேன். அந்த பாரத்தோடு வந்திருக்கோம். நான் பேசியிருக்கேன். இந்த பாரத்தோட வந்திருக்கிறேன். சபை வந்து எழுப்புதல். இன்னும் எல்லா கையும் பார்க்கலையே, பைபிள் கேட்குங்க. சரி, நீங்க கை தூக்கிட்டீங்களே, உங்க கையை யாரை பார்த்துருக்கா? அவங்க இருக்காரா? இருக்கிறாரா? அதான் சொல்லாதீங்க. அங்க இருக்கிறார். ஆனா அந்த பயம் நமக்கு இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறாருங்கிற உண்மையை மனசு தொட்டு சொல்லுங்க. கர்த்தர் இருக்கிறார் என்ற ஒரு பயம் நமக்கு இருக்கிறதா? கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் அவரை ஆராதிக்கிறேன். என் உள்ளம் எப்படி இருக்கிறது, என் கண்கள் எப்படி இருக்கிறது, அவரை நான் என்னுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது, என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது. ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் பார்க்கிறாரு. அதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். அப்பதான் அதனாலதான் தாவீது வந்து ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தோம், ஒரு அரசனாயிட்டான். ஆண்டவரே, உன்னுடைய அதிசயங்களை நான் அறிய வேண்டும்.
உம்முடைய சித்தத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டிய கண்களை திறந்தரலும். ஏன் தெரியுங்களா? நம்ம கண்கள், நம்முடைய மனக்கண்கள் பல விதத்துல இருக்கு. பாருங்க, ஒரு பாஸ்டர் வந்து ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, வாங்க பாஸ்டர் வீட்டுக்கு விசிட். அவன் சொன்னா லஞ்சுக்கு வாங்க பாஸ்டர். சரி பாஸ்டர் லஞ்சுக்கு கணவன் மனைவி 2 பேர். அவங்க பாஸ்டர் வந்து ஹாலில் உட்கார வச்சுட்டு கிச்சனில் போய் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணிட்டு சாப்பாடு பாஸ்டர் மட்டும் தான் ஹாலில் உட்காந்துருந்தாரு. ஸோ ஹாஸ்பிட்டல் எல்லாம் ரெடி பண்ணிட்டு கூப்பிட்டாங்க. பாஸ்டர் ஜாப் பண்ணிட்டு சாப்பாடு வச்சாங்க. சாப்பிட்டு வச்சுட்டு சார் பாஸ்டர் வர போகிறேன்னு போயிட்டார். சரியா சரிங்களா வீட்டு போய் போட்டோடனே நம்ம கடுகு கோபமா ஹஸ்பண்டை பார்த்துட்டு கேட்குறேன், ஏன் அப்படி? இல்லை, இந்த ஹாலில் இந்த டேபிளில் நான் 100 வெள்ளி வச்சுருந்தேன். பாஸ்டருக்கு தான் காணி கொடுக்கல. அந்த 100 வெள்ளியை காணானோம். அதில் யாருமே இல்லையே, பாஸ்டர் தானே இருந்தார், அவர் தான் எடுத்துக்கணும், வேறு யாருமே இல்லையே, காணுமே. சர்ச்சுக்கு போகிறேன். பாஸ்டருக்கு இன்னொரு பேர் என்ன வந்திருக்கோம்? திருட்டு பாஸ்டர். அதோட விட்டுருப்பாங்க. என்ன பண்ணிருக்கோங்க? உங்க கையில இருக்க ஆயுதம். பாஸ் தெரியுமா? என் பாஸ் வீட்டுக்கு வந்தாரு, காசை காணோம், யாருக்கெல்லாம் சொல்லணுமோ சொல்லிட்டாங்க. ஒரு 3-4 வாரம் பேசி போறேன். பிறகு ஒரு நாள் வந்து மார்க்கெட்ல சூப்பர் மார்க்கெட்ல பாஸ்டரை பார்க்குறாங்க, அம்மாவும் புருஷனும். இப்போ கோவம், நான் ஏன் சர்ச்சுக்கு வர உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர்? ஆமா, நீங்க கொஞ்ச நாள் காண, ஏன் வரல? அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்திருந்தீங்கல்ல? ஆமா வந்திருந்தேன். நாங்க 100 வெள்ளி வச்சிருந்தேன் டேபிள்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, நான் தான் எடுத்தேன். நான் சொன்னது ரைட்டா போச்சு, நான் தான் எடுத்தேன். ஆனா பக்கத்துல பைபிள் இருக்குல்ல, அந்த பைபிளுக்குள்ள வச்சேன்னு சொன்னாங்க. காத்துல பறந்து போயிருந்து எடுத்து எங்க வச்சேன்? பைபிள்ல வச்சேன்னு சொன்னாங்க. இந்த மூஞ்சி 1 மாசமா பைபிளை திறக்கவே இல்லை. ஆமா தானே? 1 மாசமா நீ பைபிளை திறக்கல, ஆனா 1 மாசமா யாரை பத்தி பேசிட்டு இருந்திருக்க? நீ எல்லாம் கர்த்தருடைய பிள்ளை, ஆவில நிரம்பி பாடுற, துதிக்கிற, எல்லாம் பண்ற, எனக்கு எழுப்புதல் விரும்ப கேட்கிற, நடக்குமா? சொல்லி பாருங்க. 1 மாசமா நீ பைபிள் திறந்திருந்தா கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். உங்க வாழ்க்கையில பிரச்சனை, ஒரு சந்தேகம், ஒரு குழப்பிடி எல்லாம் வந்தா எங்க போனோம்? பைபிளுக்கு போங்க, பைபிளை திருப்புங்க. அந்த ஆண்டவர் வார்த்தை கிரியை செய்யும். அப்ப தாவீது சொல்றார், ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும். இந்த உலகம் ஒரு மாயை, இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள்லாம் மாயை, எல்லாம் என்னன்னே புரிய மாட்டேது. எனக்கு அதை புரிஞ்சு கொள்றதுக்கு அறிவு வேணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் நம்ம கேட்கணும். இப்ப பாருங்க, சபைக்குள்ளே ஒரு எழுப்புதல், நமக்கு நம்மளாம் எழுப்புதலா இருக்கிறோம். ஆனா எழுப்புதல்னா என்ன நினைக்கிறீங்க? என்ன ரிவைவல் மீன்ஸ் வாட்? ரிவைவல் ஜஸ்ட் அமங் us, நமக்குள்ளே ஒரு எழுப்புதலா, அல்லது அந்த எழுப்புதல்ல நிறைய ஆத்துமாக்கள் வரணுமா? எங்க புது ஆத்மா வராங்க? பிடிச்ச மீன் தான் வருது. இந்த சபையில் தான் அந்த சபை, அந்த சபையில் அந்த சபை, ஒரு சபை வளர்ந்தா இன்னொரு சபை அங்க ஹால் குறைஞ்சுது. ஏன்னா அங்கேதான் இங்க வராங்க. நியூ ஜெருசலேம் போனீங்கன்னா இப்பதான் சொல்றேன், இப்போ 10-15 பேர் தான் இருக்காங்க. அவங்க இருக்கிறவங்களாம் இருந்தவங்களாம் எங்க இருக்காங்க? அங்க இருக்கிறாங்க. அப்ப அந்த சபையில நாங்க வளர்ந்துருக்கிறோம். இன்னமும் இவர் நற்செய்தியை சொல்லி அவங்க இயேசு ஏற்றுக்கொண்டு இவங்க ஞானஸ்தானம் கொடுத்த மாதிரி. ஆமாதானே? அருமையானவர்களே, எழுப்புதல் என்றால் எங்கே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கிறார்களோ அதுதான் எழுப்புதல். நீங்க பாடுறது, துதிக்கிறது இதெல்லாம் இருக்கட்டும், அது எழுப்புதல் இல்லை. எழுப்புதல் என்றால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் சபையிலே நிரப்பப்பட வேண்டும். ஆதி சபை அப்படிதான். பாருங்க, இன்னைக்கு நம்ம கையில வேலை இருக்கு. இயேசு உயிர் தெழுந்து போயிட்டு சீசர்கிட்ட சொல்லிட்டாரு, நீ உலகம் போய் ஜாதிகளை சீசராக எல்லாரும் போய் என்னை பத்தி சொல்லுங்க சொல்லிட்டு போயிட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் வந்தார். சரி, ஆனா அவங்க கையில என்ன இல்லை? இந்த மாதிரி பிரிண்ட் பண்ண பைபிள் இல்லை. புதிய ஏற்பாடை எழுதுனதே பிறகுதானே.
சபையெல்லாம் உருவான பிறகு இந்த பைபிள் உருவானதே 400 வருஷம் கழிச்சு தான் எழுத ஆரம்பிச்சாங்க. மார்ட்டின் லூத்தர் சமயத்துல தான் பிரிண்டே ஆனது. அதுக்கு முன்னாடி பிரிண்டே இல்லை. 15ஆவது நூற்றாண்டுல தான் பிரிண்டிங் கண்டுபிடிச்சாங்க. 15ஆவது அப்போ ஏசாமி வந்து 1500 வருஷம் கழிச்ச பிறகுதான் பிரிண்டிங்கா வருது. அப்பதான் பைபிள் பிரிண்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி பைபிள் இல்ல, கையில எழுதியிருந்தாங்க, தோல்ல எழுதியிருந்தாங்க. புதிய ஏற்பாடு வந்து 400 வருஷம் கழிச்சுதான் வந்து. அதுக்கு முன்னாடி பைபிள் இல்லையே. என்னத்தை பேசினாங்க, என்னத்தை சொன்னாங்க, எப்படி பேசினாங்க? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அப்படி சொல்லி பேசியிருப்பாங்க? இல்லையே. அப்ப எப்படியா சபை வளர்ந்தது? எப்படியா சுவிசேஷம் சொன்னாங்க? எப்படி ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது? ஆச்சரியமா இருக்கு. எப்படி பைபிள் இல்ல, ஒண்ணு இல்ல, போய் சொல்றாங்க இயேசுன்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, அவர்தான் மேசையா, அவர் சிலுவையில் அடிச்சு கொண்டாங்க, அவர்தான் ரட்சகர், இப்படிதான் சொல்லியிருக்காங்க. இப்படி போய் ஒரு ஆள் சொன்ன ஏத்துக்கோனா இன்னைக்கு நம்ம நினைக்க ஏத்துக்க மாட்டாங்க. அதான் நடந்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கை பாருங்க, எடுங்க. கொஞ்சம் ஆரம்ப திருச்சபை பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் பார்ப்போம், சரிங்களா? 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கை கொஞ்சம் எடுங்க, மணியாச்சு. 2ஆம் அதிகாரம் எடுத்துங்க, வாசிங்க. 42 43 வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதல் அனுபவம். ஆமாதானே? அப்பம் பிட்குதல், கம்யூனியன், ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம். அப்படின்னா சீஷர்கள் அப்போஸ்தலர் பேசுறாங்க, சொல்றதுதான் கேட்கிறாங்க. எழுத்துல எதுவுமே இல்லை. அப்ப சொல்றாங்க, இயேசு இப்படிப்பட்டவர், இப்படி நடந்தது, இப்படி நடந்தது சொல்றாங்க. அதை கேட்டுதான் ஆவியானவர் கிரியை செய்தார். அப்பப்ப பழைய ஏற்பாட்டு பைபிளும் கையில் இல்லை யாருக்கிட்டையும். பழைய ஏற்பாடு அது வந்து யூதர்கள் பரிசேயர்கள் தான் வச்சிருப்பாங்க, ஸ்தலத்துல தான் இருக்கும், எல்லா வீடுகள்லாம் இருக்காது. ஆனா இப்ப பவுல் வந்த பிறகு பவுல் ஒரு பரிசேயன்றதுனால மனப்பாடம் பண்ணிட்டு தான் வசனத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணினால நீங்க பவுல் நிருபத்துல பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு வசனத்தெல்லாம் கோட் பண்ணிருப்பாரு. இப்படி இருந்து, இப்படி நடந்தது, அப்படி நடந்தது. ஏன்னா பவுல் ஒரு பரிசேயன், பழைய ஏற்பாடு அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பான். சீஷர்கள் மீன் பிடித்தவர்கள், அவங்களுக்கு பழைய ஏற்பாடு தெரியுது. ஆனா ஆவியானவர் அவருக்குள்ளே வந்ததுனாலே, ஆண்டவர் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தினால பழைய ஏற்பாடு வசனங்களையும் கோட் பண்றாரு. பேதுரு மற்ற சீஷர்கள் எல்லாம் கோட் பண்ணி பேசுறாங்க. அவங்களுக்கு அந்த அறிவு இல்லை, அந்த நாலேஜ்ல ஒண்ணும் இல்லையா. ஆனா ஆவியானவர் அப்ப பேசும் பொழுது பேசுறதை கேட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆவியானவர் அதை கிரியை செய்தார். அதே அதிகாரம் 40-47 வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:40-47. இன்னும் अनेक வார்த்தைகளாலும் 46 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினம் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி இருங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சு படிச்சு. தேவாலயத்தில் கூடுனாங்க, ஆனா கம்யூனியன் எங்க வச்சாங்க? சரி, அப்ப தேவாலயம் இருந்ததா? கிறிஸ்தவ தேவாலயம் இருந்ததா? இல்ல. அது தேவாலயம்னா யூதர்களுடைய ஆலயம். யூதர்களுடைய ஆலயத்துக்கு எல்லாரும் தொழுகைக்கு வருவாங்க, ஆராதிக்க வருவாங்க. அப்ப கிறிஸ்தவெல்லாம் ஒரு பக்கம், அது பெரிய கம்பவுண்ட். ஆராதனைக்கு வந்து அவன் யூதெல்லாம் ஆராதிப்பான், இவன் ஒரு பக்கமா கிறிஸ்தவெல்லாம் கூடி, கிறிஸ்தவங்கெல்லாம் யாரெல்லாம் கிறிஸ்தவெல்லாம் பார்த்து கூடி அங்க அவங்களுக்குள்ளே ஒரு ஜபம், ஒரு ஆராதனை, ஒரு கலிசி, எல்லாம் திருட்டுத்தனமா தான் செய்யறாங்க. தேவாலயம் நம்ம சர்ச் நினைச்சுக்காதீங்க. அப்ப தேவாலயம் இல்லை, அது யூதர்களுடைய தேவாலயம். அப்ப கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட வீடுகள்ல என்ன செஞ்சாங்க? ஜப கூட்டம். அப்ப என்ன செஞ்சாங்க? ராப்போஜனம் வச்சாங்க. வீடுகள் தோறும் அப்பம் விட்டாங்க. ஐயா, தேவாலயம் இல்ல, பைபிள் இல்ல, இந்த மாதிரி ஒரு குழு இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆனா சுவிசேஷம் பரவியது, ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. நாமத்தில் வாசிங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். என்னது? ரட்சிக்கப்படுகிறவர்கள் பாஸ்டர் பீட்டர் சேர்க்கல, பாஸ்டர் மோசஸ் சேர்க்கல,
பாஸ்டர் இயேசு பிள்ளை சேர்க்கல, பாஸ்டர் சோமராஜ் சேர்க்கல. யாரு சேர்த்தாரு? நீங்க யாரும் சேர்க்கல, கர்த்தர் சேர்த்தார். அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்தவங்களை சேர்க்கலையா? ரட்சிக்கப்பட்டவர்கள் என்னது? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை விசுவாசித்தவர்கள், இயேசு எனக்காக சிலுவையிலே தன் உயிரை கொடுத்தார் என் பாவத்திற்காக என்று ஏற்றுக்கொண்டு ஒப்பு கொடுத்தவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். மனம் திரும்பி புதிய வாழ்க்கையை வாழ்கிறவர்கள். எல்லாம் ஒளிந்து போயின, பழையவைகள்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதியா இருக்கா? அதே கோபம், அதே திருட்டுத்தனம், அதே எல்லாம் இருக்கு, புதிதாயிடுச்சா? சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? நீ அழுத்தி கட்டணும். கர்த்தருடைய பிள்ளை. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டவர் செய்தாராம். என் சபையை பேதுரு கட்டுவார்னு ஏசாமி சொன்னாரு. என்ன சொன்னாரு ஏசாமி? என் சபையை உண்மையில் கட்டுவேன். அவர் கட்டணும். எழுப்புது அவர் கொண்டு வர வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்ப இந்த ஆலயத்துக்கு நீ ஆளு கொண்டு வர முடியாது. யார் கொண்டு வரணும்? கர்த்தர் கொண்டு வரணும். யார் தெரியுமா ஆள் வர மாட்டாங்க? நான் உதாரணத்துக்கு சொல்றேன். ஏன் வர மாட்டாங்க? யார் அனுப்புனா வருவா? அப்ப வரலன்னு என்ன அர்த்தம்? ஆமா, வெரி சிம்பிள். ஏன்னா உன் மூஞ்சை இப்படி பார்த்துதான் கர்த்தர் அனுப்பிட்டாரு. இங்க வந்தா வரவனு கெட்டு போயிடுவான், ஓடி போயிடுவான். இங்க வந்தா ரட்சிக்கப்பட மாட்டானே. இங்க வந்தா என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் சொல்லுங்க? உன் சபைக்கு வந்தா, கர்த்தர் அடியாத ஒரு மனிதன் வந்தா உன் சபையில என்ன கிடைக்கும்? சாப்பாடு கிடைக்கும். முடிஞ்ச என்ன மீன் வரைக்கிறதா இல்ல என்ன இருக்கு? ஒரு பைபிள் கேட்டா கொடுப்பீங்களா? ஃப்ரீயா? ஒரு பைபிள் இருக்கு, பைபிள் கொடுங்க, கொடுப்பீங்களா? உன் பைபிள் கேட்கல, சபையில பைபிள் இருக்கா? எடுத்து கொடுங்க. ஏன் அப்படி எப்படி எழுப்புதல் வரும்? ஒரு 100 பைபிள் வாங்கி அடிக்க வேணாம், போறவரெல்லாம் கொடுக்க வேணாம். வேற என்னையா முடியும்? நீயே காணிக்க போறது, நீயே தசம் பார்க்கறது, நீயே சாப்பிடுறது, நீயே சப்சிடி வாங்குறது, நீயே ஊர் சுத்த போறது, எல்லாம் கோயில் காசு. ஃபேமிலி ரிட்ரீட் சொல்றது கோயில் காசு இருக்குது. சண்டே ஸ்கூல் ரிட்ரீட் இங்க நீ போட்டு போடுற மாதிரி போட்டு எல்லாம் உனக்கே செலவு பண்ணுது. எப்படி எழுப்புதல் வரும்? எப்படிங்க எழுப்புதல் வரும்? யோசிச்சு. கர்த்தர் அனுப்புவாரு. அவருக்கு தெரியும் இந்த சபைக்கு போனா, இந்த ஆத்மாவை அனுப்புனா இந்த ஆத்மா ரட்சிக்கப்படும், எனக்கு சாட்சியா நிற்கும்னு சொல்லிதான் அப்பதான் அனுப்புவாரு. உண்மைங்க. சும்மா ஆத்மா வராது. நீ கூட்டிட்டு வந்தா ஒரே நாள் ஓடி போயிடும். ஆமா, அதுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமையான காரியங்கள், ஆண்டவர் பிரியமானதை நீ செய்யும் பொழுது கர்த்தருக்கு தெரியும் ஒரு ஆத்மா வந்தா இங்க ரட்சிக்கப்படும், என்ன அறிஞ்சிக்கணும், என்ன பலப்படும். அனுப்புவார். அல்லேலூயா. அனுப்புவார். பெரிய காரியங்களை அவர்கள் காண்பார்கள். அனுதினம் ஆண்டவர் சபையிலே சேர்த்தார். அல்லேலூயா. கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும். அப்ப யாருடைய தகுதியை பார்த்து ஆண்டவர் அனுப்புறாரு? இருக்கிறவங்களுடைய தகுதி. ஆமா தானே? நம்ம ஒழுங்கா இருந்தா தான், நம்ம நல்ல மரமா இருந்தா ஆண்டவர் என்ன செய்வாரு? அங்க போனா நல்ல கனி கிடைக்கும். இது நல்ல மரமா கெட்ட மரமா? நீ நல்ல மரமா கெட்ட மரமா? நல்ல மரமா? அல்லேலூயா. சந்தோஷம். பாஸ்டர் எல்லாம் நல்ல மரம், நல்ல கனி கொடுப்பாங்க. ரைட்டு. ஆள் வருவாங்க. சரி, சந்தோஷம். நல்ல மரமாக இருந்து ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற ஜனமாக இருக்கு. நான் சொன்ன பைபிள் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா பேசுனாங்க. ஆவியானவர் கிரியை செய்தார். பேசும்பொழுது வார்த்தையை கேட்கும் போது அந்த வார்த்தை அவர்களோட கிரியை செய்யப்பட்டது. அவன் கேட்கிறான், சரியா நான் அவன் உள்ள குத்தப்பட்ட கேட்கிறான், நான் என்ன செய்யணும்னு கேட்கறான். அது பெந்தெகோஸ்தே அன்னைக்கு பேதுரு பேசினது. அன்னைக்கு எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க? 3000 பேர் உள்ளம் குத்தப்பட்டு அவர் கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்யணும்? அப்பதான் சொல்றாரு, இயேசு நீயே ஏற்றுக்கொண்டதுனால ஞானஸ்நானம் எடு. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. 6:7. தேவ வசனம்
விருத்தி அடைந்தது. என்ன விருத்தி அடைந்தது? நாம தான் நல்ல விருத்தி அடையும். ஆனா ஆதி திருச்சபையில என்ன விருத்தி அடைந்தது? என்னது? அப்படின்னா பைபிள் தான் இல்லையே, பைபிள் இல்ல. அப்படி எப்படி வசனம் வந்து விருத்தி அடைந்தது? அப்ப வசனத்தை பேசுறாங்க, வசனத்தை சொல்றாங்க, ஆவியானவர் கிரியை செய்யறார். அந்த வசனம் அப்படியே போகுது, பரவுது. ஓ, இயேசு இருந்தாராம், அவர்தான் தேவகுமாரனா, அவர்தான் ரட்சகராம், இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து சிலுவையில உயிர் கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாராம், இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாராம், இயேசுவுடைய நாமத்தில் இன்னைக்கு அற்புதம் நடக்கிறது. இந்த தேவ செய்தி அப்படியே பரவி போகுது. ஹல்லேலூயா. விருத்தி அடைந்தார்கள், பெருகினார்கள் விசுவாசத்திலே. அப்ப இன்னைக்கு நம்முடைய சபை ஆண்டோடைய வார்த்தையில விருத்தி அடைந்திருக்கா? ஏன் பொட்டலா இருக்கு, 4 வசனம் போட்டேன், என்ன பாஸ்டர் மொட்டையில இருக்கு, 4 வசனம் அங்க போட்டேன், காசு இல்ல. இறைவா, காசு இல்ல, காசு இல்ல, காசு என்னத்துக்கா? மற்றதுக்கெல்லாம் காசு இருக்கு. ஆமா, எல்லாத்துக்கும் காசு இருக்கு. கேட்டா நல்லா வாழ்றீங்க, என்ன சொல்றது? ஏன் இங்க வசனம் போடக்கூடாதா? சும்மா பேச்சு கேட்கிறேன். நல்லா இருக்குது. வசனம் ஆறுதல், வாசிக்கிற ஒரு ஆறுதலா இருக்கும், ஒரு விசுவாசமா இருக்கும். ஏன் வசனம் நமக்கு தெரியுங்க? வசனம் உன்னை சூழ்நிலையிலே தாங்கும், சூழ்நிலையில உன்னை தூக்கி நிறுத்தும். வசனம் உன்னை பலப்படுத்தும். வசனம் ஆண்டவரை நோக்கி பார்க்க உதவி செய்யும். வசனத்திலே விருத்தி அடைந்தார்கள். அல்லேலூயா. யாராவது பழைய ஏற்பாட்டு எத்தனை புத்தகம் இருக்கு? பிள்ளைங்க சொல்லுங்க பார்க்கலாம். How many books in the Old Testament? ஏன் அம்மா பார்க்குற? நான் உன்னை கேட்குறேன்ல, எத்தனை புக் இருக்கு? சின்ன அதாவது எல்லாம் படிக்கிற பிள்ளைங்க சொல்லுங்க. பாஸ்டர் எத்தனை புக் இருந்தா என்ன? எத்தனை புக் இருக்கு? 39 39 39 தான். யாரு மனப்பாடமா சொல்ல முடியும்? நமக்கு அதை மனப்பாடமா, புதிய ஏற்பாடு மனப்பாடமா சொல்லுவீங்களா? தெரியுமாப்பா? யாரு கை தூக்குறா? யாருக்கு தெரியும்? 39 புக் அது தெரியும். பாருங்க, நம்ம வந்து 39 சொல்லிட்டு மனப்பாடம் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இது வந்து லேட்டா வராது. நம்ம பிள்ளைங்க கூப்பிட்டு, ஐயா மனப்பாடம் பண்ணேன் 39 புக்கு. புதிய ஏற்பாடு எத்தனை? 27. எதையோ மனப்பாடம் பண்ண சொல்றேன், என்னென்னவோ பிள்ளைக்கு திணிக்கிறேன். நான் நல்லா தான் வளர்த்தேன் என் பிள்ளைய, ஐயோ இப்படி இருக்கேன், என்ன நல்லா வளர்த்தேன்? கர்த்தர் விரும்புகிற பிரகாரம் பிள்ளையை வளர்க்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. உன் விருப்பத்துக்கு வளர்க்காத, உன் ஆசைக்காக வளர்க்காத, கர்த்தர் விரும்புகிறது பிரகாரம் நீ வளர்க்க வேண்டும். அப்பொழுது புரியுதா? நிறைய பெற்றோர்கள் செய்யற தவறு என்ன தெரியுமா? என் பிள்ளை நல்லா படிக்கணும், எல்லாம் இருக்கணும், அது கஷ்டம் தெரியக்கூடாது, அது தெரியக்கூடாது, இப்படிலாம் வளர்க்குறது அது உன் விருப்பம். அதனாலதான் கடைசியா என்ன சொல்றாங்க, நல்லா தானே வளர்த்தேன், உண்மை நல்லா தான் வளர்த்தேன். கர்த்தர் விருப்ப பிரகாரமாக நீ வளர்க்க வேண்டும். அருமையானவர்களே, வசனம் விருத்தி அடைந்தது. இப்போ இந்த சபையில ஆண்டோடைய வசனம் விருத்தி அடைய வேண்டும். விருத்தி அடைய அடைய ஆண்டவர் ஜனங்களை அனுப்புவார். எதுக்கு அனுப்புவாரு? வசனத்தை அனுப்புவார். சரி, வாலிபர்களே, நிறைய வாலிபர்கள் கை தூக்குங்க பார்க்கலாம். சில சந்தேகம் வந்துருச்சு, யாரு வாலிபர்? நான் வாலிபர். 119ஆம் சங்கீதம் 9வது வசனம் வாசிங்க. Psalm 119 verse 9. சங்கீதம் வாசிங்க. முதல்ல 18 வாசிங்களே, இப்ப 19 வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதினாலே. உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனாலே. பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்கியா? ஐயா, நீ கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும், நீ பரிசுத்தமா இருக்கணும்னா வசனத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும். ஐயா, நான் கர்த்தருடைய பிள்ளை இல்லாம எப்படிங்க எழுப்புதல் வரும்? ஒரு நாள் சபை காலியா தான் இருக்கும். அல்ல சார், ரிப்பெண்ட்
the holiness, கர்த்தருடைய அவர் பரிசுத்தராக இருப்பது போல நம்ம எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? ஆமா, பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். உன் வாழ்க்கை நீ பரிசுத்தமா இல்லாம எப்படி இந்த சபைக்கு உன்னுடைய ஐக்கியத்துக்கு மற்றவர்கள் வருவாங்க நினைக்கிறீங்க? நோ, தலைகீழ நின்று பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. ஏன்னா உன்னை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அல்லேலூயா. உனக்காக சிலுவையிலே தன் உயிரை கொடுத்தவர். அவருடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆகவே நீ ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள, அதான் தாவீது சொல்றாரு, ஐயா வாலிப பிள்ளைகளே வசனத்துக்குள்ளே நீ காத்துக்கொள்ளு. உன் பிள்ளைக்கு எத்தனை வசனம் தெரியும் மனப்பாடமா? சும்மா யோசிச்சு பாருங்க, கேளுங்கம்மா வசனம் சொல்லு. ஒரு நாளைக்கு ஒரு வசனம் மனப்பாடம் பண்ண, அப்பதான் உனக்கு சாப்பாடு. ஓகேயா? பிள்ளைங்க சொல்லுங்க, நீங்க மனப்பாடம் பண்ண சாப்பாடு. நீங்க ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணி சொல்லுங்க. அப்பா KFC கொடுப்போம். பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. வசனம் ஏன் தெரியுங்களா? வருங்கள், இப்பயே காலம் ரொம்ப மோசமா போச்சு, வருங்காலம் இன்னும் மோசமா இருக்கும். எல்லாமே எல்லாம் துதிக்கிறது தான் இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒழுக்கம் இல்லை, உண்மை இல்லை, பண்பு இல்லை, மரியாதை இல்லை. எப்படிங்க நீ ஆண்டவருக்கு சாட்சியா இருக்க முடியும்? நம்ம மல்டி ரிலீஜியஸ் கண்ட்ரியில இருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ அதனாலதான் ஏசாமி சொன்னார், நீ உலகத்துக்கு உப்புன்னு சொன்னாரு. அல்லேலூயா. உலகத்துக்கு ஒளிச்சேன்னு சொன்னார். யார நீ கையை காட்டுங்க. நான் தான். நீ தான் உப்பா, நீ தான் ஒளியா. நீ உலகத்துக்கு வெண்ணன்னு சொல்லல. வெண்ணெய் கரையாது, அப்படியே நிற்கும். உப்பு தானே உப்பு சொல்ல முடியுமா? கரைஞ்சு போயிடும். ஆனா அந்த டேஸ்ட் அப்படி இருக்கணுமா நீயும் நானும்? அல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, கர்த்தரை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. அதனாலதான் தாவீது சொன்னாரு, அப்பா ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும். எவ்வளவு தூரத்துக்கு வேதத்தை நாம் அறிந்து வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறோம். நமக்கு வேண்டியது ஆசீர்வாதம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறோம், ஆண்டவர் விடுதலை கொடுக்கணும், ஆண்டவர் சுகம் கொடுக்கணும். அதே தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு நான் சாட்சியா இருக்கேன், ஆண்டவர் உண்மையா இருக்கும். எங்கேயாவது ஏசாமி நீ என்கிட்ட வந்தா உன்னை வாழாக்காம கலையாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு எல்லாம் கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரா? நான் சொல்றது ஏசாமி. நீ யாரை பின்பற்ற? ஏசாமியா பழைய ஏற்பாட்டியா? ஏசாமியா. நீங்க பழைய ஏற்பாடெல்லாம் எடுத்து நம்ம கிட்ட சொல்லி நம்மளை எல்லாம் ஏமாத்துறாங்க. யோவான் 16ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. நீ வாசிங்க, இருமா மத்தவங்க வாசிங்க. John 16:2. வேற யாரும் வாசிக்க மாட்டீங்களா? யோவான் 16:2. அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். யாரு? ஆண்டவரை அறியாதவர்கள். ஜெப ஆலயம்னா இன்னைக்கு சேர்ச்சை கொடுத்துறாங்க, சேர்ச்சை விரட்டுறாங்க, ஊழியக்காரங்க போன்ற எல்லாம் பண்றாங்க, உங்களை புறம்பாக்குவார்கள். யார் இது சொல்றா? ஏசாமி சொன்னா அதுக்கு வேல்யூ கூட, சரிங்களா? அது ஆப்ஷன் இல்லை. ஏசாமி சொல்றாரு, உங்களை வெளியே உங்களை வேட்டையடிப்பாங்க. என்னது? மேலும் உங்களை அவர்கள் ஆசீர்வதிப்பார்கள், மேலும் உங்களுக்கு இன்கிரிமெண்ட் கொடுப்பார்கள், மேலும் உங்களுக்கு காரு, வீடு, மனைவிகள், பிள்ளைகள் கொலை செய்வார்கள். யார என்னன்னு சொல்லுங்க. கொலை செய்வார். அதுதான் ஏசாமி சொன்னாரு, என்னை பின்பற்றுகிறவன் தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை சுமக்க. அதான் ஏசாமியுடைய அழைப்பு. You must deny yourself and carry your cross. அதான் ஏசாமியுடைய அழைப்பு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ உன்னை உயர்த்தி வைப்பேன், இப்படியே சொன்னார் ஆண்டவரே. என் பின்னால விரும்புறியா? நீ வெறுக்கணும். முத நான் என்கிறதை வெறுக்க வேண்டும். நான் அல்ல, முடிங்க, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். நான் அல்ல, நான் இந்த டைப் ரைட்டர்ல எந்த எழுத்து ரொம்ப தேயுதுன்னு சர்வே பண்ணாங்க. பார்த்தா ஐ, எல்லாத்துக்கும் ஐ இங்கிலீஷ் நான்
நான் தான் சொல்ற, உங்களை கொலை செய்வார்கள். ரொம்ப ஆசீர்வாதம் வார்த்தை அது. இன்னைக்கு கொலை செய்யறாங்கய்யா, ஊழியக்காரன் கொலை செய்யறாங்க. 5 பாஸ்டர் மலேசியாவில் காணும். ஆமா தானே? ஏன் எங்க இருக்காங்க? அவங்க 5 ஸ்டார் ஹோட்டலில் புக் பண்ணி அவங்க வச்சிருக்காங்க. கொண்டுட்டாங்க. கட்டாயம் கொண்டு இருப்பான். லைஃப்ல தானே கொண்டு இருப்பான். நிச்சயமா அட்ரஸ்லாம் போயிடும். ஏன் அவன் ஊழியம் செஞ்சதுனால, இஸ்லாமியர்களுக்கு இயேசுக்கு சொன்னதுனால, ஞானஸ்தானம் கொடுத்ததுனால. உங்களை கொலை செய்வார்கள். நீங்க ரெடியா இருக்கீங்களா? என்ன கொலை செஞ்சாலும் பரவாயில்ல, நான் இயேசுக்கு சாட்சியா இருப்பேன். இப்ப ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. சென்டோசா லுதரன் சர்ச் ஞாயிற்றுக்கிழமை எத்தனை மணிக்கு ஆராதனை? 9 மணிக்கு ஆராதனை. வருகிற தலையை வெட்டப்படும். ஆராதனைக்கு சிரிக்காத சீரியஸா இருக்கு. 9 மணிக்கு ஆராதனைக்கு வருகிற தலை வெட்டப்படும். யாராவது வருவீங்க? வாஸ்துகளை கொடுக்க மாட்டாரு, எனக்கு தெரியும். தலை வெட்டாருயா? இப்ப தலை ஆடல ஐயா. ஆதி சபை இன்னைக்கு உலகம் முழுவதும் நம்ம கிறிஸ்தவம் இருக்குது. என்ன காரணம் தெரியுமா? ஆதியில இயேசுக்காக உயிர் கொடுத்தவர்கள் கோடி கோடி ஜனம். அல்லேலூயா, அல்லேலூயா. தமிழர்களை தேடி ஜீகன்பால் ஜெர்மனியிலிருந்து 1076வது வருஷம் வந்தார். நான் ஒரு கார் வாங்கியிருக்கிறேன். அந்த காருக்கு நம்பர் இல்லை 1706. இந்த நம்பர் வாங்கினேன். ஏன் தெரியுமா? ஜீகன்பால் தமிழ்நாட்டுக்கு வந்தவர் 1706 வந்தார். 1076வது வருஷம். நிறைய பேர் கேட்ட, உங்க பிறந்தநாள் அவர் சார், உங்க ஒய்ஃபோட இல்லைடா. நான் சரித்திரம் சொல்ல முடியும். ஜீகன் பார்த்து சொல்லியிருக்கேன். நிறைய முஸ்லீம் கேட்டேன், ஃப்ரெண்டு தான். சாப்பிட்ற கடையில் நான் சொன்னேன், இல்லை ஜீகன் பால்னு இருந்தாரு. அவர் தான் இந்த தமிழ் பைபிள் என்ன செஞ்சாரு? மொழிபெயர்ப்பு செஞ்சாரு. அவர் லுத்தரன் மிஷினரி. நீங்க எவனோ வாய்ப்பியே என்னோட பேசலாம். ஆனா லுத்தரன் மிஷினரி வந்துதான் இந்த தமிழ் பைபிள் தமிழை கத்துக்கிட்டு தமிழ் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணாரு. அதனாலதான் இன்னைக்கு தமிழன் கர்த்தரை அறிந்து அவரை அறிந்து கொள்ள முடிந்தது. ஹல்லேலூயா. லுத்தரன் மிஷினரி தான் கர்த்தர் பயன்படுத்தினாரு. அந்த தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கே முதல் அச்சை கொண்டு வந்தவர் ஜீகன்பால். ஆசியாவிலே முதல் பைபிள் பிரிண்டான முதல் பைபிளும் தமிழ் பைபிள் தான். ஏன்? ஹல்லேலூயா. ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் இயேசுக்காக உயிர் கொடுத்தாங்க. ஏன் ஜீகன்பால் வந்தாரு? ஜெர்மனி அப்பயே நல்லா தான் இருந்து, அங்கேயே நல்லா 300 வருஷத்துக்கு முன்ன எப்படி இருந்துன்னு நினைக்கிறீங்க? ஜெர்மனி, சாரி தமிழ்நாடு. நாங்க 1979 பீட்டர், நானு, மோசஸ் இந்தியாவுக்கு போனோம். அப்ப இருந்தது இந்தியா அப்படி. அப்பவே அப்படி இருந்ததுன்னா காலையில இருந்து நாங்களாம் வெளியே போவோம். அப்ப எப்படி இருந்தது? அவர் ஒரு வாட்டி புரிஞ்சு ஜெயிலில் போட்டாங்க. அந்த கதை சொல்லியிருக்கேன். ஜெயிலில் போட்டாங்க. அப்பதான் அவர் மத்திய டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு 5 அதிகாரம் இருக்கு முடிக்கிறதுக்கு. ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. ஜெபம் பண்ணார், ஆண்டவரே ஜெயிலில் போட்டாங்க, எனக்கு ஏதாவது உதவி வேணும், அதை வேணும். இன்னும் 5 சாப்டர் இருக்கு, நான் டிரான்ஸ்லேட் பண்ணணும். கொஞ்சம் பேப்பர் இங்கெல்லாம் கிடைச்சி எப்படியோ டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாரு. சொல்றாரு, I translated the last 5 chapters of Matthew Gospel with thousands of cockroaches and rats. ஆயிரக்கணக்கான எலிகள் மத்தியிலே, பாசை மத்தியிலே நான் அதை மொழிபெயர்ப்பு செஞ்சேன். இன்னைக்கு ஏக்கோல வந்துட்டு படிக்கிறேன். படிச்சுட்டு எழுப்புதல் எப்படி எழுப்புதல் வரும்? கர்த்தருக்காக நீ என்ன தியாகம் செய்திருக்கிறாய்? சொல்லு பார்க்கலாம். என்ன தியாகம் செய்திருக்கிறாய்? சுயநலம். ஆண்டவருடைய அன்பு இல்லை. ஆண்டவருடைய அன்பை உயர்த்துகிறோமா? ஆண்டவருடைய அன்புக்காக என்ன செய்கிறோம்? யோசிச்சு பாருங்க. சும்மா குறை, அவங்கள பத்தி பேச, இவங்கள பத்தி பேச, அந்த பாஸ்டர் பத்தி பேச, இந்த பாஸ்டர் பத்தி பேச. இப்போ மலேசியாவுக்குள்ள ஒரு கதை ஓடிட்டு இருக்கு. ஒரு பாஸ்டர் தான் நம்ம தானே முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன பேச முடியுமோ பேசுறது, என்னென்ன ஏதான் நை 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 நை. ஆண்டோடைய அன்பு சொல்றது இல்லை. ஆண்டவர் அன்புக்காக வாழ்வதில்லை. அல்லேலூயா. கொலை செய்வார்கள். அப்புறம் யோவான் 16:2 மேலும் உங்களை கொலை செய்கிறவர்கள் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அப்படின்னா என்னது? கொலை செய்கிறவன் தான்
அவன் வணங்குறான அந்த சாமிக்கு அவன் தொண்டு செய்யறதுக்கு அவன் நினைச்சுக்கோ வேணாம். புரியுதா பேசுறது? வசனம் என்ன சொல்லுது? உங்களை கொலை செய்யறவன் என்ன நினைச்சுக்கோனா அவன் கும்புற சாமிக்கு தொண்டு செய்யறான். நீங்க அதான் நடக்குது. தலையை வெட்டுறாங்க, வீடியோ எடுத்து காட்டுறாங்கல்ல. ஏசாமி சொன்னது இப்ப நடக்கிறது. ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளவு தூரத்துக்கு விசுவாசத்துல பலப்பட்டு ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கிறோம். ரொம்ப இருதாச்சு நிமிஷம் அதெல்லாம் பேசிட்டு தான் இருக்கேன். கர்த்தர் எழுப்புதல் கொண்டு வர வேண்டுமானால் அந்த எழுப்புதலின் தகுதி சபைக்கு இருக்க வேண்டும். உண்மை நாமே சொல்லுங்க. சபைக்கு தகுதி இருந்தால்தான் கர்த்தர் அந்த எழுப்புதலை கொடுப்பார். அப்ப சபையில இருக்கிறவங்க அந்த எழுப்புதலுக்கு தகுதியாக மாற வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையாக உண்மையிலே மனம் திரும்பினவர்களாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு தியாகம் செய்கிறவர்களாக அவருக்காக நிற்கிற ஜனமாக மாற வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு சம்பவம், ஒரு தரிசனம், அதை நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ரெவலேஷன் 7ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம். இந்த வசனம் இங்க உட்கார்ந்து இருக்கிற கர்த்தர் ஞாபகப்படுத்தினேன். சரிங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம். யோவான் டிசாப்பிள் வந்து அவர் ஒரு தரிசனம் காட்டுறாரு. அந்த தரிசனத்துல சொல்றாரு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிறவர் இவர்கள் யார்? ஒரு தரிசனம் காட்டுறாரு, வெள்ளை அங்கி தரிச்சிருக்காங்க. இவங்க யாருன்னு கேட்கிறாரு. ஒருத்தர் யாருக்கு கேட்கிறாரு? யாருக்கிட்ட? மூப்பர்கள் யாருன்னு கேட்கிறாரு? யோவான் என்ன கேட்கிறாரு? இவங்களாம் யாரு வெள்ளை அங்கி தரிச்சிட்டு இருக்கிறாங்க? பாஸ்டர்ஸ் போறாங்க வெள்ளை அங்கி. அப்புறம் எங்கே இருந்து வந்தவர்கள் கேட்டார்கள். சரி, அதற்கு ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன் இவர்கள் கவனிங்க, அண்டர்லைன் பண்ணுங்க, இவர்கள் மிகுந்த உபத்திரம் என்ன? ரொம்ப கஷ்டம், பாடு, வேதனை, சோதனை எல்லாம் மத்திய உபத்திரவங்களில் இருந்து வந்தவர்கள் தங்கள் அங்கிகளை, அங்கினா அவங்க வெள்ளை அங்கி போட்டிருக்காங்கல்ல, அந்த அங்கிகளை ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலே தோய்த்தவர்கள். ஹல்லேலூயா. ஐயா, ரத்தத்துல தோய்ச்சா அவங்க அங்கி என்ன கலர்ல இருக்கணும்? அங்கே வெள்ளையா இருக்கு. இயேசுவுடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவுகிறது. ஹல்லேலூயா. இயேசுவுக்காக பாடுபட்டவர்கள், இயேசுவுக்காக உயிரை கொடுத்தவர், இயேசுவுக்காக கஷ்டப்பட்டவர், இயேசுவுக்காக நஷ்டம் அடைந்தவர்கள், அவன் தான் ஏன் பரலோகத்துக்கு போவான். சும்மா அல்லேலூயா ஏமாத்திட்டு இருக்கிற ஒரு நாள் நடக்காது. மத்திய 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் கர்த்தர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுகிறவர்கள பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே. அல்லேலூயா. அப்ப எழுப்புதல் வர வேண்டுமானால் உன்னிடத்தில் உண்மை, ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு பிரியமான காரியம் எனக்கு இருக்க வேண்டும். ஆண்டவர் ஞாபகப்படுத்துற சொல்றேன். 1 தீமோத்தேயு எடுங்க. அதுல பவுல் ஆண்டவர் சொல்ற 1 தீமோத்தேயு நான் முடிக்கலாம் நினைச்சேன் இந்த வசனம். 1 தீமோத்தேயு வாலிபருக்காக நான் சொல்ல வேண்டும். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாரு? வாலிபர்கள், திருமணம் செய்யாதவர்கள், திருமணம் செய்ய போகிறவர்கள், திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறவங்க, படிக்கிற காலேஜில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாருக்காக, டீனேஜ், அவங்களுக்காக சொல்ற உன் இளமையை குறித்து. புரியுதா? இளமைனா உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணக்கூடாது. இந்த பிள்ளைங்களே இப்படித்தான், எவ்வளவு சொல்றேன்ல, இந்த பொம்பளை பிள்ளைங்களே இப்படித்தான், இந்த பையன்களே இப்படித்தான், உன்னை அசட்டை பண்ணக்கூடாது. ஏன் நான் சொல்லலையா? வசனம் சொல்லுது உன்னை அசட்டை பண்ணக்கூடாது. உன் நிலைமையை குறித்து அசட்டை பண்ணக்கூடாது. பாரு எப்படி போட்டிருக்கு, பாரு எப்படி நடக்குது, அவன் மூஞ்ச பாரு என்னென்ன போட்டிருக்கு. இப்படி அசட்டை பண்ணக்கூடாது, அசிங்கமா பேசக்கூடாது. யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளே. கடையில போடுறதெல்லாம் வாங்கி போட்டுக்காரு, கடையில் விற்கிறதெல்லாம் வாங்கி போட்டுக்காரு. கர்த்தருக்கு மகிமையானதை போடு. அல்லேலூயா. வாசிங்க. என்னது? நீ வார்த்தையிலும் வார்த்தை பேசுறது எப்படி பேசுற, என்ன மாதிரி பேசுற, ஒரு வார்த்தையிலும்
உன் நடக்கையிலும் வாசிங்க. அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும். கற்பனை என்னன்னு கேள்வி கேட்பான் அந்த காலத்துல. கற்பா 4 பேரை லவ் பண்ணுவான், அதுல 3 பேரை சூஸ் பண்ணுவான், அதுல 2 பேர் டாக் அடிப்பான், அப்புறம் கடைசியா ஒருத்தன் கல்யாணம் பண்ணுவான், 1 வருஷம் கழிச்சு அதையும் டிவோர்ஸ் பண்ணிப்பான். என்ன இது? என்ன நாகரிகம்? கற்பனை இல்லை, கண்ட மாதிரி லவ் பண்றது, கண்ட மாதிரி திரியுது. நீ கேட்டா எழுப்புதல். எப்படி உங்ககிட்ட இருந்து எழுப்புதல் வரும்? பரிசுத்தம் இல்லையே, உண்மை இல்லையே, கற்பு இல்லையே. ஆண்டவர் சொல்றாரு, வாலிப பிள்ளைகளே யாருக்கு முன்மாதிரியா இருக்கணும்? விசுவாசிகளுக்கு. ஹல்லேலூயா. பவுல் வந்து திமோத்திக்கு எழுதுறாரு. திமோத்தி வந்து ஒரு வாலிப ஊழியக்காரன். பவுல் வந்து திமோத்தி நீ இளமையான ஊழியக்காரன், உன்னை யாரும் அசட்டை பண்ணக்கூடாது, நீ இப்படிலாம் இரு. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எப்படிங்க ஜனம் வரும்? எப்படிங்க பெற்றோர்கள் தன் பிள்ளையை நம்பி சபைக்கு அனுப்புவாங்க? ஐயோ, அதை பார்த்தாவே பயமா இருக்கு, இங்க எப்படி அனுப்புறது? உங்களை யாரும் அசட்டை பண்ணக்கூடாது. அதே அப்படியே உங்களுக்கு வித்துரு. இப்ப எத்தனாம் அதிகாரம் படிச்சுங்க? 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் பாருங்க. 5ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. ஒருவன் 8வது வசனம் 5:8. 1 தீமோத்தி 5:8. ஒருவன் தன் சொந்த ஜனங்கள் என்னது? அவர் பீப்புள். இப்போ நம்ம தமிழர் சொந்த ஜனம், சொந்தக்காரங்க, அது எல்லாம் சொந்த ஜனங்களை விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால், கவனிக்காம போனால், அக்கறை கொடுக்காம போனா, யாரு? தன் சொந்த ஜனம், தன்னுடைய சொந்த பந்தம், தன்னுடைய குடும்பம், தன் வீட்டார். அப்புறம் வாசிங்க. அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனோ. என்னது? A person, is denying his faith. விசுவாசத்தை மறுதலித்தவன், தன் குடும்பத்தை கவனிக்காதவன், சொந்த ஜனத்தின் மேல் அக்கறை இல்லாதவன், அவங்களோட ரட்சிப்பு மேல் அக்கறை இல்லை. ஐயோ, என் ஜனம் பாழாகுதேன்ற அந்த கவலை இல்லை, அந்த அக்கறை இல்லை. அப்படிப்பட்டவன் என்னன்னா அவிசுவாசியும். அவிசுவாசினா யாரு? கிறிஸ்தவனை பிடிச்சி தலையை வெட்டுறான், அவன் யாரு? அவிசுவாசினா ஒரு முஸ்லீம். யாரோ ஒரு ஊழியக்காரனை பிடிச்சி நெருப்பு வச்சு கொடுத்தான், அவன் அவிசுவாசி. அவனை விட நீ கெட்டவனா? புரியுதா? They are not bothered about your people, your family. Sorry, வசனம் சொல்கிறது. ஐயா, நான் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும், என் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் நோக்கி பார்க்கிற ஒரு வாழ்க்கை. அப்ப கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். நம்முடைய சபையில ஒரு எழுப்புதல் வரும், ஆண்டவரை தேடி ஜனங்கள் வருவார்கள். அவன் அவிசுவாசியும் கெட்டவனாய் இருப்பான். ஏன் உன் அப்பா அம்மாவே நீ கவனிக்க மாட்ட? எங்க போய் விடுற? ரொம்ப பிஸியா இருக்கிறேன், பார்க்க முடியல. இப்ப எல்லாரும் எங்க போய் விடுறாங்க? இதுல வருது சபையில வந்து ரொம்ப சந்தோஷம். ஓல்ட் ஃபோக்ஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, பெரிய பாவம். இப்படி ஸ்டார்ட் பண்றதுனால இந்த பிள்ளைங்க என்ன செய்யறாங்க? எல்லாத்தையும் ஓல்ட் ஃபோக்ஸ் தள்ளி விட்டுறாங்க. ரோட்ல போட்டு அவிசுவாசியும் கெட்டவன் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய வாலிப பிள்ளைகளை இப்பொழுதே கர்த்தருக்குள்ளே பயந்து பரிசுத்தமாயிருங்க, ஆண்டவர் நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற துணையை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற ஒரு வழியை கொடுப்பார், வேலையை கொடுப்பார். அவசரப்படாது. அந்தந்த வயதுல அந்த கர்த்தர் என்ன செய்வாரு. அதை நீங்க நம்பி ஆண்டவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளு. இன்னைக்கு நிறைய சபைகள்ல பிரச்சனை இல்லை, வசனம் தெரியாதனாலையோ ஆண்டவரை அறியாதனாலையோ ரொம்ப இமிட்டேஷன். ஒருத்த மோட்டரை போகும்போதே ஒரு அம்மா செயின் போட்டு போய் பார்த்துட்டு போயிட்டான். மோட்டர்ல இந்த அம்மா சத்தமே போடல, கொஞ்ச தூரம் போய் பார்த்துருக்கான். என்னது இத்தனை? திருப்பி மோட்டர்ல வந்து அரைஞ்சிட்டு இத்தனை போடுறான்.
நீ சுத்த தங்கமா இன்விடேஷனா? யோசிச்சு பாரு. நீ நல்ல மரமா நல்ல கனி, நல்ல மரமான்னு கேட்கணும். நீ மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறாயா? உனக்குள்ளே ஒரு எழுப்புதல், உனக்குள்ளே ஒரு உண்மை, உனக்குள்ளே ஒரு பரிசுத்தம் இல்லாமல் நீ ஆண்டவரை மகிழ்வடைய முடியவே முடியாது. சபை முடியாது. நீ ஆண்டவரை மகிழ்ப்படுத்தி நீ உண்மையா இருக்கும் பொழுது ஐயா நான் சொல்றேன், கர்த்தர் அனுப்புவார். கர்த்தர் அனுப்புவார். இங்க இடம் கொள்ளாதபடி ஆண்டவர் ஜனங்களை அனுப்புவார். உனக்குள்ளே உண்மை இருக்குமானால் என்ன செஞ்சாரு? தாளது கொடுத்தாருல, அந்த 5 10 ஆகணும், 10 20 ஆகணும். 10 என்ன சொல்றது? தோல்ல கை போட்டாரியா தட்டி, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. ஹல்லேலூயா. உன்னை பார்த்து உண்மையும் உத்தமமான என் பிள்ளைன்னு சொல்லணும்ல, சொல்லணும். ஆண்டவரே நான் உனக்கு உண்மை உத்தமமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்க நம்மளால முடியாது. மனிதன் பலகீனமானவன். அவர் நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை உற்சாகப்படுத்துகிறவர், அவர் மன்னிக்கிறவர். ஐயோ சொத்தெல்லாம் அடிச்சுட்டு வரானே, நாசமா போடா, இனிமேல் வராதரா, என் பிள்ளை இல்லடான்னு சொன்னானா? இல்ல, வர்றதுக்கு முன்னே அவன் பார்த்தவனே தகப்பம் ஓடி கட்டி பிடிச்சு அவன் தான் கர்த்தர். அவர்தான் கர்த்தர். அன்புள்ளவர். உன் பாவங்களை பார்க்க மாட்டாரு. அது மனுஷன் தான் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆண்டவர் சொல்ல நான் மறந்துட்டு, ஏன்னா அவருடைய பிள்ளை நாம் எல்லாரும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். அப்படி நிற்போமா? வாங்க. அருமையான சகோதரனே, சகோதரியே, தம்பியே, தங்கச்சியே, கர்த்தருடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. கர்த்தரால முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆமா, எழுப்புதல் வாழ்க்கையில முதலிலே ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க கற்றுக்கொள்ள ஒப்புக்கொடு. ஆண்டவர் உன்னோட பேசி இருக்கிறாரு, அது மறுக்க முடியாது. உன்னோட பேசி இருக்கிறாரு, உன்னை தட்டி இருக்கிறார். மகனே மகளே அப்படின்னு உன்னை தட்டி உன்னோட பேசி இருக்கிறாரு. உன் உள்ளம் கர்த்தருக்கு தெரியும். அப்படி உன் உள்ளம் உடைந்திருக்குமானால், ஐயோ நான் தவறு செஞ்சுட்டேனே அல்லது தெரியாம போச்சேன்னு நினைச்சிருப்பான். கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. அவர் நிச்சயம் அவர் மன்னிக்கிறவர், பலப்படுத்துகிறவர், சீர்திருத்துகிறவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் சரிப்படுத்துகிறவர். ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, உங்களை நான் மறுதலிச்சிட்டேன்னு சொன்ன பேதுருவை சபைக்கு கல்லாய் மாற்றினார். அதே யூதாஸ் காட்டி கொடுத்து மனம் திரும்பவில்லை, 4 கொண்டு சேர்த்தான். நீ எப்படி பேதுருவை போல இருக்க போறாயா? யூதாசை போல இருக்க போறாயா? நீ பேதுருவை போல இருக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். உன் சபை உண்மையில் ஒரு சபையை, உண்மையில் சபையில கடவுளுடைய ராஜ்யத்தை கட்ட விரும்புகிறார். அதற்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்க ஒப்பு கொடுப்போம். அருமையான சகோதரனே, சகோதரி, ஒப்பு கொடு. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆண்டவரே இன்னைக்கு யாரெல்லாம் ஏசப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறாங்களோ உன்னுடைய வல்லமையான கரம் தொட்டு விட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே நீர் அவங்களை மன்னியுங்க, ஆசீர்வதியுங்க. அந்த வாஞ்சியை நிறைவேற்றி சபைகளுக்குள்ளே ஒரு எழுப்புதல். அறியாத ஜனங்கள், எங்க ஜனம் ஆண்டவரே, எங்க ஜனம் எங்கள் சொந்தம் ஐயா, அறியாம இருக்கிறாங்க அப்பா. அவங்க உங்களை காண வேண்டுமே ராஜா. எல்லாருக்காகவும் உயிர் கொடுத்தவர்களா ஒவ்வொருவரும் பாரத்தோடு உங்களுடைய சொந்த ஜனத்துக்காக, உங்க சொந்தங்களுக்காக, உங்களுடைய பந்தங்களுக்காக, உங்கள் உடன்பிறப்புகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எப்படியாவது அவங்க ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே அவங்க எப்படியாவது உன்னை அறிய வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவிசுவாசிகள் நீ கெட்டவனா இருவிய, ஆண்டவரையுடைய பலம் அவரோடு இருக்கிறது, அவருடைய பிரசன்னம் அவரோடு இருக்கிறது. அவர் புது பலத்தை அவர் நிரப்பும் நல்லவராய் இருக்கிறார். நன்றி தகப்பனே. இந்த மாலை வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த 5 சபைகளுக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணுங்க. ஒவ்வொரு பாஸ்டரோடு இருங்க, ஒரு தரிசனத்தை கொடுங்க ஐயா. அந்த தரிசனம் உன்னுடைய தரிசனமாக இருக்கட்டும், அதை நிறைவேறட்டும். ஆண்டவரே இந்த இடங்கள் இதெல்லாம் உங்களுடைய சபை இருக்கு, அங்கெல்லாம் நாமும் அசைக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஜனங்கள் ஆண்டவரை தேடி வரட்டும்பா. அற்புதங்கள் நடக்கட்டும், விடுதலை நடக்கட்டும், சுகங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக இன்றைக்கு வந்திருக்கிற ஒரு வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யுங்க. வல்லமை கடந்து செல்லட்டும். இதுகளை மகிழ்ச்சி உண்டாகட்டும். பாஸ்டர் அவருடைய குடும்பங்களை கருத்தில் வைக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் தகப்பனாக இருந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நன்மை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். Thank you.
தேங்க்யூ பாஸ்டர். சிறப்பாக அருமையாக நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொண்டார் பாஸ்டர். சபை எழுப்புதல் உண்டாக வேண்டும் அந்த தலைப்பில் மிக அருமையாக பேசினார். நம்மளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சபை இன்றைக்கு எழுப்புதல் உண்டாக சபை வளர்ந்த மற்றவங்க பற்றி நம்ம குறை சொல்லிக்கணும். நம்மளே பார்ப்போம், ஆராய்ந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்போ ஒரு காணிக்கை பாடல் பாடி நாம் தேவனுக்கு காணிக்கை கொடுப்போமாக. போன் பாட்டிக்கமா.